விஜய்க்கு வெளிப்படையாக ஆதரவு டிடிவி தினகரன். விஜயை பாட்டு பாடி விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபு. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் இணைந்த எஸ்.ஜே. சூர்யா. அனில் ஜங்கிள் என்றே கத்த வேண்டும், விஜயை சீண்டிய சீமான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பிஜேபி கூட்டணியில் இருக்கும் டிடிவி தினகரன் விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசியுள்ளார். சமீபத்தில் சர்வே எடுத்தவர்கள் சொல்வதை பார்த்தால் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட 2026இல் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விஜயால் பல கட்சிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும். இதை கூறுவதால் தாவேகாவுடன் கூட்டணிக்கு செல்வேன் என்று அர்த்தமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். 2 மாநாட்டிலேயே விஜயின் சாயம் வெளுத்து விட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். நரியின் வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் டும் டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 என்பது போல் அனைத்து தரப்பு விமர்சனங்களை விஜய் தாங்கி சென்று கொண்டிருக்கிறார் என கிண்டலாக தெரிவித்தார். அவர் இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே காலி பெருங்காய டப்பா போல் ஆகிவிடுவார் எனவும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்பட ஷூட்டிங் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. இந்த நிலையில் இதில் எஸ்.ஜே. சூர்யா இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்படத்தின் ஷூட்டிங் அடுத்த மாதம் துவங்க உள்ளதாம். தற்போது கில்லர் திரைப்படத்தின் முதற்கட்ட ஷூட்டிங்கை எஸ்.ஜே. சூர்யா நிறைவு செய்துள்ளாராம். ஏற்கனவே இப்படத்தில் பகத் பாசில், வீரதீர சூரன் படத்தில் மிரட்டியிருந்த சுராஜ் ஆகியோரும் இணைந்துள்ளனர். ஜெயிலர் 2 திரைப்படம் மிரட்டுமா? அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7இல் திருச்சியில் மாநாடு நடத்த உள்ளதாக சீமான் அறிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநாடு எப்படி நடத்த வேண்டும், எவ்வாறு உரையாற்ற வேண்டும் என்பதை அங்கு வந்து பாருங்கள் என விஜயை சாடினார். மேலும் அனில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது, ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் என கடுமையாக தாக்கி பேசினார். ஏற்கனவே அனில் மரத்தில் இருக்க வேண்டும் என்று விஜயை சீமான் விமர்சித்திருந்தார்.